வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன லப்பர் பந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் ஆல்ரெடி காலைல சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் போனேன். பட் ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணுச்சா இல்ல எங்கேயாச்சும் காலை வாரி விட்டுருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லப்பர் பந்து. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், தினேஷ், அப்புறம் சஞ்சனா, அதுக்கப்புறம் காளி வெங்கட், டிஎஸ்கே, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மெயினா ஹோல்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்துல எல்லாருமே ஹோல்ட் பண்றாங்க மக்களே. எல்லா கேரக்டர்ஸும் செம்ம ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா கதைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லப்பர் பந்து அப்படின்னு பேர் வச்சதுக்கு ஈக்குவலா ஒரு நல்ல கிரிக்கெட் படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் இருந்து ரொம்ப நாள் கழிச்சுங்களா சென்னை 28 மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ ஜாலியா இல்லைனாலும் பட் ஆனால் ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் படம் தான் இது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய எமோஷனலான சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனால் பக்காவா கிரிக்கெட்டை பிளெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி ப்ளூ ஸ்டார் வந்துச்சு, ஜீவா வந்துச்சு, ஏகப்பட்ட கிரிக்கெட் படங்கள் வந்தாலும் சென்னை 28 மாதிரி ஒரு கிரிக்கெட் படம் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலா லப்பர் பந்து அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஆனால் கிரிக்கெட்டை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு மருமகனுக்கும் மாமனாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அம்மா பொண்ணு, அம்மா பையன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப், அதாவது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல கேஸ்டிசம் பேசுறாங்க மக்களே. அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். எல்லா படத்துலையும் சும்மா கேஸ்டிசம் நாங்களும் பேசுறோம்னு ஒரே கேஸ்ட்டை வச்சு பேசாம இதுல வந்து மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு கம்யூனிட்டியை. என்னால் நம்பவே முடியல எப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணி நான் தமிழ் சினிமா பார்த்ததே இல்லை. டக்குன்னு அந்த கம்யூனிட்டி பேர்லாம் சொல்லும் போது எனக்கே வந்துட்டு யோ சூப்பர்யா அப்படின்னு விசில் அடிச்சு கத்தணும்னு தோணுச்சு. ஏன்னா செம்ம தைரியம் வேணும். எந்த ஒரு கம்யூனிட்டியும் நீங்க வந்து பேர் எடுக்கிறனாலும் அவ்வளோ ஒரு தைரியம் வேணும். பட் ஆனால் அதான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண் ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரூரல் பாயா இருக்கார். இதுல எங்கேயுமே வந்துட்டு ஒரு சிட்டி பாய் ஃபீலோ இல்லை, அந்த அவர் எப்பயுமே இருக்க ஹைஃபை ஃபீலோ வரல. மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் மேக்கப் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் அவரோட அப்பா கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது என்னடா படம் இவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதோட செகண்ட் ஹாஃப்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அந்த மேட்சுக்கும் எங்களோட எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது நம்ம மனசே மாறிடும். அது நடந்தா நல்லா இருக்குமேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டே இருந்தேன், கண்டிப்பாக பாருங்களேன் இந்த கிளைமேக்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, அது மாதிரி தான் முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி முடிஞ்சது. ஓவராலாக ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துக்கு வெயிட்லாம் குறைச்சி நல்லா சின்ன பையன் மாதிரி இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வெயிட் எல்லாம் போட்டு பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. தினேஷ்க்கும் அவங்க ஒய்ஃப்குள்ள நடக்கிற ரொமான்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 35-40+ நடக்கிற ரொமான்ஸ்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் ஆனால் ரொமான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு லவ் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி பையனுக்கும் பொண்ணுக்கு, அதாவது ஹரிஷ் கல்யாணுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிறது அதுவும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சியான் ரோல்டன் அப்பா சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை மக்களே. சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் 100க்கு 100 கொடுக்கலாம். ஸோ ஐயோ நான் மார்க் கொடுத்தேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 100. ஸோ இந்த படம் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.